ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் மஞ்சள் தண்ணின்னு சொல்லுவாங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து நான் படித்தது. மோஸ்ட்லி இது பீச் சைடில் அதிகமாக பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு ஒரு சைடில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கக்கூடிய பாத்திரத்துலேயே இந்த பேஸ்ட் அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த புளியை புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு. அப்புறம் இந்த குழம்பு திக்காக இருக்காது, தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விடணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாகவே தான் இருக்கும். பேர்லேயே தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கிறேன். அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது மீனை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் மீன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வைக்கும்போது சீக்கிரமாக கொதி வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணும்போது கொதி வர ஆரம்பிச்சிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க மீனை. இந்த குழம்புக்கு காய்கறி எதுவுமே வச்சு சாப்பிட முடியாது. வெறும் இந்த குழம்பும் சோறும் இது மட்டும்தான் வச்சு சாப்பிடணும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. மேலே ஒரு மாதிரி எண்ணெய் பிரியிற மாதிரி தெரியல. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிஞ்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் மீன் கொதிக்க வைக்கக்கூடாது. 10 மினிட்ஸ்லேயே மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும்போது மீன் ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ மூடி வச்சு ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போது ரொம்ப டேஸ்டியான மஞ்சள் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எனக்கு சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சூடாகவே சாப்பிடணும். சூடான சாதத்துக்கு கூட சூடான மஞ்சள் தண்ணி குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.